வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு பவுல் பார்க்கவுமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நியூ மூனுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பையில நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான மெசேஜ் எங்கனாலும் கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நான் 2 கேண்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இந்த பிளாக் கலர் கேண்டில் அண்ட் ஒன்று வந்து இந்த லாவெண்டர் கலர் கேண்டில். ஓகே, இந்த 2 கேண்டில் தான். உங்களுக்கு எந்த கேண்டில் பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ உங்கள் கேண்டிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேண்டிலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, ஹலோ பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை பார்த்துடலாம் பைல் நம்பர் 1க்கு. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோ உங்களுக்காக ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கும் தெரியலாம். கைஸ், நான் சொல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது இமேஜஸோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களோ உங்களுக்கு தெரிஞ்சாலோ அது வந்து உங்களுக்கான கைடன்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கறது. ஓகே, எனக்கு இந்த இடத்துல ரெண்டு நிறைய பேர் வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்க பைல் நம்பர் 1. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நிறைய ஐஸ் காட்டுறாங்க. இது வந்து நல்ல விதமாக எனக்கு காட்டல. இன்ஸ்பயர் ஆகுறவங்களும் இருக்காங்க, ஆனால் பொறாமப்படுறவங்களும் நிறைய இருக்காங்க. உங்களை பார்த்து என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பேர் ஃபீச்சர், ரேபிட் இந்த மாதிரி ஃபீச்சர் தெரியுது. மேபி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ரேபிட் ஏதாவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் நீங்கள் வாங்கலாம். இல்லை ரேபிட்ன்றது உங்களுக்கு ஏதாவது சைனாக இருக்கலாம். ஒரு ரீசெண்ட் டேஸாக உங்கள் கனவுல நீங்கள் ரேபிட்ஸை பார்த்துருக்கலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நான் நிறைய பார்க்குறேன் கைஸ், நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க உங்கள் லைஃப்க்கு. ஓகே, என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடும், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால என்ன சொல்கிறது, ஒரு சின்ன டவுட் வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அவ்வளோதான், நான் வந்து எஃபர்ட் போட்டதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ரொம்ப லாங் டேர்மாக நீங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயத்த டக்குன்னு விட்டுடுறீங்க. மேபி இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங் வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் செஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பையில நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வர பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ராஃபி மாதிரி காட்டுறாங்க. ஒரு கப், நான் வின் பண்ணதுக்கான ஒரு கப் அண்ட் ஒரு ஏஞ்சல் வந்து அவங்களோட ஃபெதர்ஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் எனக்கு காட்டுறாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு குழந்தைய பார்க்குறேன். ஏஞ்சல் வந்து ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி. மேபி உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலாம், ஓகே நான் நான் உங்கள் கூடயே நான் இருக்கேன், உங்களை கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பேபி காட்டுறாங்க. மேபி நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர் இந்த குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த நியூ மூனில் உங்களுக்கு இந்த குட் நியூஸ் கிடைக்கலாம் கைஸ். ஆஃப்டர் ஆர் பிஃபோர் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் 2 பர்சன் பார்க்குறேன். ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட் பர்சன், 2 பேருமே வேறு வேறு பிளேஸ்லேருந்து வரீங்க. இந்த இடத்துல டிஸ்டன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். சூன் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பைல் நம்பர் 1. ஓகே,
இந்த இடத்துல வந்து நான் ஒரு பர்சன் பார்க்குறேன். உங்ககிட்ட இருந்து ஏதோ எடுத்துட்டு போற மாதிரியோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பர்சனோட பேக் காட்டுறாங்க. ஏன்னா மேபி இந்த பர்சன் உங்களுக்கு பின்னாடி போய் நிறைய விஷயங்கள் பேசலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி போய் வேற மாதிரி பேசலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்க வந்து மேபி எனக்கு இந்த இடத்துல காட்டுற ஒரு ஷார்ட்டான ஒரு பர்சன், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க. மேபி இது உங்களுக்கு ஒரு சைனாக இருக்கலாம் கைஸ். ஓகே, கைஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஹார்ட் எனக்கு யூனிவர்ஸ் காட்டுறாங்க. அண்ட் இந்த நியூ மூனில் வந்து உங்களுக்கு மேபி ஒரு நியூ லவ் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஹார்ட் எனக்கு காட்டுறாங்க. இந்த நியூ மூனில் உங்களுக்கு ஒரு நியூ லவ் கிடைக்கலாம், ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ட்ரூ செல்ஃப் நீங்கள் மீட் பண்ணலாம். வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகே கைஸ், எனக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ட்வின் பேபிஸ் காட்டுறாங்க. மேபி உங்களுக்கு ட்வின் பேபிஸ் கூட பிறக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து பேபிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஓகே, பைல் நம்பர் 1, இந்த நியூ மூனுக்கு அப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள், இல்லை எனக்கு வந்து இது சரிப்பட்டு வராது, நான் இதை வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இவங்கெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணவங்க, இவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறது, உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக நீங்கள் பூட்டி வச்ச அந்த ஒரு பெயின் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இது எதுனாலும் இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றினா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி பற்றி இருக்கலாம், உங்கள் ஜாப் கெரியர் எதை பற்றினாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக அதை பூட்டி வச்சுருக்கீங்க. இல்லை இதை நான் வெளியில் சொன்னால் என்ன ஆகும், என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப் நிறைய இடத்துலேருந்து வரும். நீங்கள் இந்த ஒரு பெரிய கர்மாவை கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. பைல் நம்பர் 1 எவ்வளோ சீக்கிரம்னு சொல்ல முடியாது கைஸ், ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கர்மாவை ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஓகே, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்கமிங் டேஸில் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்க போகிறீங்க. அவசரப்பட போகிறதில்ல. என்னடா நாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களோட எல்லா மிஸ்டேக்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெசன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து லீட் பண்ணி போவீங்க கைஸ். ஓகே, இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன், இந்த தப்புக்கு வந்து நான் இப்படி தான் கரெக்ட் பண்ணணும், என்னோட மிஸ்டேக்ஸை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படியே நீங்கள் போவீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. மேபி அப்கமிங் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டான்ஸ் ஈவெண்ட்டோ, இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக டான்ஸ் ப்ரோக்ராம்லேயோ இல்லை கிளாஸஸ்லையோ நீங்கள் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சடனாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி ரிலீஃபாக நீங்களே கூட டான்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருங்க. பைல் நம்பர் 1 யூனிவர்ஸ் இதை சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுவீங்களா. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நண்டு மாதிரி காட்டுறாங்க கைஸ். மேபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், இல்லை நீங்கள் பெட்டாக வளர்க்கணும்னு ஆசைப்படலாம். அண்ட் ஒரு ஃப்ராகையும் காட்டுறாங்க, கிரீன் ஃப்ராக். நீங்கள் பெட்டாக வளர்க்குறது கூட ஆசைப்படலாம். மேபி அப்கமிங் டேஸில் நீங்கள் அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ராக், டர்ட்டில் அந்த மாதிரி எனக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி டர்ட்டில்ன்றது வந்து ஃபார்ச்சூனையும் குறிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சடனாக ஏதாவது ஒரு இன்கம் உங்களுக்கு தேடி வரலாம். நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லாங் டேர்மாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்,
இது வந்து லாங் டர்மா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களை தேடி வரும். நீங்க எந்த ஒரு விஷயம் லாங் டர்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தேடி வரும். ரிலேஷன்ஷிப் எல்லாமே எதுனாலும் சரி, ஓகேவா கைஸ்? ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க. இது ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு செட் ஆகுறத நீங்க எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஓகே, உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்க பைல் நம்பர் 1. இதை உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாமா. உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அண்ட் ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த கர்மா எல்லாமே இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஒரு நியூ பிகினிங்காக வரும்ன்றத சொல்கிறாங்க கைஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும்ன்றத சொல்கிறாங்க அப்கமிங் டேஸ். எஸ், கன்ஃபர்மேஷன். இங்கே ஒரு ஹார்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹார்ட் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு அம்மா ஆர் அவங்க குழந்தை இல்லை அக்கா தங்கச்சி அக்கா தம்பி என்ன சொல்றது, லாங் டர்மா பார்க்காம இருக்கிற நிறைய பேர் பார்க்க போறீங்க. உங்க ஃபேமிலியை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியை நீங்க சூன் பார்க்க போறீங்க கைஸ். நிறைய ஃபேமிலி மெமரிஸ் தான் எனக்கு காட்டுறாங்க. அப்பா பையன், அம்மா பொண்ணு, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி தான் நிறைய காட்டுறாங்க. உங்க ஃபேமிலியை நீங்க சீக்கிரம் மீட் பண்ண போறீங்க. நீங்க வந்து தள்ளி இருக்கீங்க, இல்லை நீங்க வேற பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க ஃபேமிலி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சீக்கிரம் நீங்க அவங்கள மீட் பண்ண போறீங்க. ஓகே, நம்ம இப்போ கார்ட்ஸ்ல கேட்டுடலாம். உங்களுக்கு வந்து இந்த நியூ மூனுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புறாங்க யூனிவர்ஸ் அப்படின்றத. ஐ எம் ரியலி சாரி பைல் நம்பர் 1. ஆக்சுவலி நான் உங்களோட கேண்டில் வேக்ஸ் ரீடிங் முடிச்சுட்டு நான் கார்ட்ஸ் நான் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சடனாக கேமரா வந்து சரியாக ஒர்க் ஆகலை அண்ட் சடனாக லாக் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் ஆஃப் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ இப்போலேருந்து நம்ம கரெக்டாக நம்ம கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கைஸ், நான் வந்து 2-3 தடவை நான் உங்களுக்காக நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த 3 டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து இந்த நியூ மூனுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு தடங்கள் வருதுன்றதுக்காக நீங்கள் ஆரம்பித்த அந்த விஷயத்தை விட்டுடாதீங்க. இதை ஒன்று நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ எவ்வளோ லென்த்துன்றது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து நான் அந்த ஒரு பைல் எடுக்கணுன்றதுக்காகவே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்ன சொல்றது, அது கரெக்டாக ஏதாவது ஒன்று வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்னடா நாம் தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் யூனிவர்ஸ் கிட்ட உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க யூனிவர்ஸ் இந்த நியூ மூனுக்கு? எஸ், இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை ஏதாவது ஒரு இதில் உங்களை அப்செட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேபி கர்மிக் ரிலேஷன்ஷிப், எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லலாம், நீ இது பண்ணுற அது பண்ணுற. ஒரு சில பேருக்கு கல்யாணம் கூட ஆகியிருக்கலாம். எஸ், எனக்கு வந்து இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் தான் காட்டுறாங்க. உங்கள் பார்ட்னர், உங்கள் பர்சன் வந்து உங்களை என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது அண்ட் கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கும் நடுவுலையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து என்ன சொல்கிறது, இது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், இல்லை மேரேஜ் லைஃப்லேயும் இருக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன், நான் வந்து கிவராக இருக்கேனா இல்லை டேக்கராக இருக்கேனா? ஏன்னா எல்லா டைமுமே வந்து நீங்கள் தான் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர்
அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல உன்னாலதான் என் லைஃப்ல இப்படிலாம் நடக்குது, உங்களை வந்து எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து நீங்க என்ன சொல்றது, என்னடா நாம வந்து உண்மையிலேயே நாம வந்து ஹெல்ப் தான் பண்றோமா இல்ல என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். கைஸ், உங்க பாஸ்ட்ல இருந்து ஒரு பர்சன் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களோட எக்ஸ் பார்ட்னரா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றது, பாஸ்ட்ல இருந்து ஒரு பர்சன் வராங்க. மேபி உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 1க்கு ஓகே, இந்த டேக் நாம எடுக்கலாம். ஃபைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? இந்த நியூ மந்த் என்ன மெசேஜ் இருக்கு? Okay. Wow. Guys, ஒரு வாவ் ஒரு வாவ் என்னடா இவங்க வாவ்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இங்க ஒரு சூப்பரான சைன் எனக்கு காட்டுறாங்க. என்ன சொல்றது, உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. உங்களோட ஜஸ்டிஸ்க்காக இருக்கலாம், இல்ல உங்களோட பார்ட்னருக்காக இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 1 இவங்க வந்து உங்க லைஃப்ல வந்தாதான் உங்க லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் யாருக்குமே என்ன சொல்றது, நான் யாருக்குமே எந்த தப்பும் பண்ணல, ஆனா எல்லாம் என்னையே ஹர்ட் பண்றாங்க, உண்மையிலேயே நான் தான் தப்பு பண்றேன். நீங்க மோஸ்ட்லி இதை வந்து நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். நான் தப்பு பண்ணா எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கலாம் யூனிவர்ஸ், ஆனா உங்களுக்கே தெரியுது அவங்க தான் தப்பு பண்றாங்க, ஏன் என்னையே தண்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா கேட்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களை தேடி வருது. அதே மாதிரி ஒரு கைஸ், எனக்கு ஒரு ஃபார்ச்சூன் ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு பணம் உங்களை தேடி வருது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு நடக்க போகுது. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வாங்க போறீங்க. எஸ், இது வந்து ஒரு ஈவன் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு அது வந்து என்னடா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். டெஃபினட்டா நீங்க இதை வாங்குவீங்க. இது மேபி ஒரு சின்ன டாயா இருக்கலாம், ஆர் ஒரு ஸ்டாச்சுவா இருக்கலாம், ஆர் கோல்டு, இல்ல உங்களுக்கு பிடிச்ச கார், பைக், உங்களோட பெட் அனிமல்ஸ், எதுனாலும் சரி இது நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபுல் மூன்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வாங்குவீங்க. மேபி இந்த ரீடிங் பாக்குற டைம்ல கூட உங்களுக்கு வந்து ஓகே நாம இது வாங்கலாமா, வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. வாங்குறதுக்கான டைம் வந்துருச்சு கைஸ், டெஃபினட்டா நீங்க வாங்கிடுவீங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி ஃபைல் நம்பர் 1க்கு வேற என்ன கைடன்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கணும்? வாவ், ஒரு கன்ஃபர்மேஷன். இங்க நிறைய ஃபயர் எனர்ஜி பாக்குறேன் கைஸ். உங்களோட டைம் வந்துருச்சு ஃபைல் நம்பர் 1. இதுக்கு மேல நான் வந்து கார்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கல, ஏன்னா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கான டைம் வந்துருச்சு, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துருச்சு, உங்களுக்கான சைன் உங்களை தேடி வந்துருச்சு. நீங்க எது நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடி வந்துருச்சு. எதுவானாலும் இருக்கலாம். இது வந்து மேபி உங்களோட பிரெக்னன்சி அதுவா கூட இருக்கலாம், இல்ல உங்களோட ஜாப், கெரியர், உங்களோட ஸ்டடீஸ், இது எது ரிலேட்டட் ஆனாலும் இருக்கலாம். நான் வந்து சொந்தமா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு தொழில் நான் ஆரம்பிக்க போறேன். ஒரு பேக்கிங் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஹோம் பேக்கிங் மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க ஓனா உங்க மூலமா நீங்க இருந்து வர போறீங்க. ஒரு சின்ன சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி கைஸ்,
அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்க போகுது. என்ன சொல்றது, நீங்க அதுல ரொம்ப ஹாப்பியாக போறீங்க. நான் என்ன சொல்றது, நான் வந்து இது இந்த அளவுக்கு வரும் நான் நினைக்கல, ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க யோசிக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை நான் சொல்றேன். எப்படின்னா, நான் இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகும் நான் நினைக்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் கைஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக, ஒரு சில பேர்லாம் 10 months ஆர் 1 year கூட நீங்கள் வந்து உங்களோட ஹோம் பேக்கிங்கோ இல்லை ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலோ, எனக்கு வந்து ஒரு பெரிய அளவான பிஸ்னஸ்லாம் எனக்கு காட்டல கைஸ். எனக்கு யூனிவர்ஸ் காட்டுற கைடன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு சாப்பாடு ரிலேட்டடாக ஒரு கேட்ரிங் இந்த மாதிரினாலும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. அப்கமிங் டேஸில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பைல் நம்பர் 1 டெஃபினட்டாக இது நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு டைம் இருக்குமா, நான் இங்கே வீட்லேயும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், நான் இதை கரெக்டாக நான் பண்ணிடுவேனா? கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏஜ்னாலும் இருக்கலாம். நீங்கள் 20+ இருக்கலாம், ஆர் 30 ஆர் 50, என்ன ஏஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. எல்லா வேலையும் சரி. என்ன சொல்றது, என்னடா இவங்க இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் இதில் ஃபுல் மோட்டிவேட்டடாக இருக்க போகிறீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வரும். வாவ், உண்மையிலேயே ஒரு சூப்பரான சைன் தான். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து உங்களுக்கு இந்த மூனாலஜி ஆர்கல் கார்ட்லேருந்து இந்த நியூ மூனுக்கு ஓகே. ஓ, 2 கார்டு இருக்கு. மேபி உங்களை யூனிவர்ஸ் வெயிட் பண்ண சொல்றது ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். நத்திங் வில் கம் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். கைஸ், ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களை வெயிட் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க அவசரப்படுறதுனால உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்க வெயிட் பண்ண வேண்டிய டைம். எதுவும் அவசரப்படாம ஓகே, உங்களோட ப்ராசஸை நம்புங்க. லைக் இந்த மூன் ஃபேஸஸ் மாதிரி, இந்த ஃபுல் மூன் வரணும் அப்படின்னா மூன் வந்து அதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா? நீங்கள் வந்து பாதி கடல் தாண்டிட்டீங்க, மீதி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரலாம். வா கைஸ், டெஃபினட்டாக இது ஒரு வண்டர்ஃபுல்லான ரீடிங் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஆர் கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பைல் நம்பர் 1. நீங்கள் இந்த அளவுக்கு ரீடிங் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமாக கைட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகே பைல் நம்பர் 1, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, tata, bye. ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த லாவெண்டர் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங் போகலாம். பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் பைல் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை பார்த்துடலாம். வா, எனக்கு இங்கே ஒரு பிரைட்டான ஒரு லைட் தெரியுது. மேபி உங்களுக்கு ஒரு பிரைட் விஷன், உங்களுக்கு ஐ ரிலேட்டடான கண்ணு ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இது ஏதாவது ஒரு விதமாக உங்களுக்கு சீக்கிரம் கியூர் ஆகிடும். ஒரு பிரைட் விஷன் காட்டுறாங்க. மேபி நீங்கள் உங்கள் லைஃப்க்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நாம் படிக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த ஒரு கிளியர் தாட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. பைல் நம்பர் 2 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நீங்கள் போகிறீங்க கைஸ். எதுலேயுமே நீங்கள் அவசரப்பட போகிறதில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேட்டர் பில்லர் காட்டுறாங்க. பைல் நம்பர் 2 இதையும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னடா நாம் இப்படி இருக்கோம், நம்மளால நம்ம லைஃப்பில் வந்து ஷைன் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா
ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதுக்கான டைம் வந்துருச்சு பைல் நம்பர் 2. ஸோ நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம். என்னடா எல்லாரும் இப்படி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க, ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குன்னு யாரோட லைஃப்பையும் நீங்கள் உங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ண வேணாம் கைஸ். ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபபெட் காட்டுறாங்க கைஸ், CME. மேபி உங்களோட இனிஷியல்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட இனிஷியல்ஸாக இருக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2, நீங்கள் வந்து அப்கமிங் டேஸில் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து 2 பேர் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. மேபி நீங்களும் உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர் கூட நீங்கள் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாரும் வீட்டில் என்ன சொல்கிற, நம்ம அண்ணன் தம்பி கூட நம்ம சண்டை போட்டுக்கிறது, அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். சாரி, நான் ஜூம் பண்ண மறந்துட்டேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன், ஓகே நான் லைஃப்பில் வந்து ஃபைனலாக நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக கத்துற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஓகே நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கலாம், பேஸ்கெட் பால், த்ரோ பால், வாலிபால், இந்த மாதிரி பிளேயராக நீங்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் மேட்சுக்கு போகணும், இல்லை போகவா வேணாமா அப்படின்னு அந்த ஒரு தாட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் போங்க. எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் காட்டுறாங்க கைஸ். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் விளையாடுறவங்களா இருக்கலாம், கிக் பாக்ஸிங், கராத்தே, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் உங்களை தேடி வரலாம். பைல் நம்பர் 2, ஏதாவது காம்படிஷன் மாதிரி வரலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் என்ன சொல்றது, கொஞ்சம் அவசரப்பட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து 5th ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மேபி இது நீங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இப்படி போகலாம், இப்படி நம்ம போனோம் அப்படின்னா சீக்கிரம் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம், இதில் நம்ம இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கிற கால் வந்து நீங்கள் கீழே விழுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருந்துக்கோங்க. இது எல்லாருக்கும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் தான். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் இருக்குது யூனிவர்ஸ்? ஓகே, பைல் நம்பர் 2, இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி இது உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை இந்த விஷயம் உங்கள் பாஸ்டில் நடந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் வந்து இது ரொம்ப ஆழமாக என்னடா அப்படின்ற மாதிரி அது
அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப நீங்களே உங்களை ரொம்ப லோவா நினைச்சுக்கிறீங்க. இல்லை நான் இவ்வளோதான், என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த தாட்லேருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நியூ பிகினிங் இருக்குது பைல் நம்பர் 2. இதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுனால உங்களுக்கு ஒரு புது சர்ப்ரைஸ் கிஃப்ட் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, பைல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் இருக்குது? மேபி இந்த ரீடிங்க்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாவ், அகெயின் கைஸ், உங்களோட எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் வந்து யாருக்காக அழறீங்க, யாருக்காக உங்கள் எனர்ஜியை கொடுக்குறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இந்த ஃப்ளேம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு காட்டணுன்றது இல்லை. ஓகே கைஸ், நீங்கள் ஹைக்கிங் மாதிரி போவீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் நடந்து போகிறீங்க. மேபி இது ஒரு மலைகள், காடு, இந்த மாதிரி விஷயமா நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன சொல்கிறது, நீங்கள் நான் தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஓகே, இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என் லைஃப்பில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஒரு சோலோ ட்ரிப்பாக நீங்களாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் டேஸில். யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்துடுவீங்க கைஸ். எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க கைஸ். இது எதுவானாலும் இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது நீங்கள் இன்னொரு பர்சன் கிட்ட சொல்கிறது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இதுதான் உங்களோட கேண்டில் வேக்ஸ் ரீடிங். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம கார்ட்ஸில் பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் அப்புறம் உங்கள் ஏஞ்சல் ஸ்பிரிட் கைட் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஃபைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க யூனிவர்ஸ்? இந்த நியூ மூனுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போது எல்லா விஷயத்துலேருந்தும் ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்கீங்க. இல்லை ஓகே நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இப்படியே இருந்துக்கிறேன், இதுதான் கரெக்டு. யூனிவர்ஸ் வந்து உங்களை இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் எஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது கைடன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் வருது. கைஸ், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ட்ரிப் நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி இந்த நியூ மூனில் கூட நீங்கள் கிளம்பலாம். இது வந்து உங்கள் லைஃப்க்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது சேஞ்சாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நியூவாக எப்படி சொல்கிறது ஒரு புதுவிதமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இது கைஸ், நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மேம், நான் எப்படி கிளம்புவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்.
அதுக்கான பணமும் உங்களை தேடி வருதுன்றத சொல்றாங்க. டெஃபினட்டா நீங்களா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க கிளம்ப போறீங்க. இந்த ஸ்டெப்ல இருந்து தான் உங்களுக்கான அந்த ஹாப்பினஸே ஸ்டார்ட் ஆகுதுன்றத சொல்றாங்க கைஸ். வாவ். ஓகே ஓகே, நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2க்கு வேற என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? எஸ், டெஃபினட்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களை தேடி வருது. கன்ஃபர்மேஷன். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்றதுல இருக்குது. நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், இப்போ இது உங்கள் கையில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன் கைஸ், ஒரு புது பிகினிங் இருக்குது. ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு கெட்டது முடிஞ்சு ஒரு நல்லது ஆரம்பிக்குது உங்களுக்கு. இது உங்களோட பெரிய ஆசையாக கூட இருக்கலாம். எங்கேயாவது போகணும். எனக்கு மறுபடியும் சொல்றது, நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க கிளம்பணும், இல்ல நீங்களா போகணும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு. ஓகே, நான் இதை பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க கைஸ். எனக்கு ஏன் தெரியல, மேபி நீங்க போற அந்த ஒரு பிளேஸ்ல உங்களுக்குன்னு நீங்க ஒரு செயின் வாங்கிப்பீங்க. இது ஒரு மாலையா கூட இருக்கலாம், ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லை ஒரு சிம்பிளான ஒரு செயினா இருக்கலாம். ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பவரை கொடுக்க போகுது. அதை பாக்குறப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. இது எப்பவுமே உங்க கூட வச்சுக்க போறீங்க. ஃபைல் நம்பர் 2 ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கைடன்ஸ் டெஃபினட்டா நான் சொல்லுவேன். ஆனா இப்போ நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். அதனால யூனிவர்ஸ் கிட்ட நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது, நீங்க என்ன கேட்குறீங்கன்றதை யோசிச்சு கேளுங்க. டெஃபினட்டா நீங்க கேட்கறது உங்களுக்கு நடக்கும். அது நீங்க கெட்டதா கேட்டாலுமே சரி. ஸோ அண்ட் ஃபைனலி ஃபைல் நம்பர் 2க்கு வேற என்ன கைடன்ஸ் இருக்கு? ஃபைல் நம்பர் 2, நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, இல்லை என்னால் இந்த இந்த சுச்சுவேஷனை விட்டு என்னால் வெளியில் வர முடியாது, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேனே தெரியாது. இந்த ரீடிங் முடிஞ்சு ஒரு 6 டேஸில் உங்களுக்கு அதுக்கான வழி கிடைக்கலாம். ஆர் வித்தின் 6 மந்த்ல உங்களுக்கு அந்த சேஞ்ச் உங்களை தேடி வரலாம். டெஃபினட்டாக அந்த அந்த பிரச்சனையில இருந்தோ இல்லை அந்த பர்சன் கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். எஸ், ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அப்கமிங் டேஸில் வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் நிறைய ஆசைப்படல, என் லைஃப்க்கு எனக்கு தேவையானதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு அது போதும் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன் கைஸ், இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு நிறைய நீங்கள் என்ன சொல்கிறது, எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா, நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. வேற ஏதாவது சொல்லுமா நியூஸ்? கைஸ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே பெட்டராகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ போனதை நினச்சி வரி பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. எஸ், அதே இடத்துல போனதை நினச்சி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே பெட்டரான ஒரு ஆப்ஷனையே தரேன்னு சொல்கிறாங்க. இது மேபி ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். என்னடா நாம் ஆசைப்பட்ட அந்த லைஃப் போயிடுச்சே, இல்லை நாம் ஆசைப்பட்ட அந்த ஒரு ஃப்ளவர் போயிடுச்சு, இங்கே யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒரு பொக்கேயோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கிஃப்ட் ஆன் த வேல இருக்கு கைஸ். மேபி வித்தின் 1 மந்த் ஆர் 1 இயர்க்குள்ள
உங்களுக்கு அந்த அந்த கிஃப்ட் உங்களை தேடி வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலி இந்த ஊனாலஜி டேக்ல இருந்து உங்களுக்கு கார்ட்ஸ் எடுத்துடலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புறாங்கன்னு. Full moon Libra. A win-win outcome is forecast. Have faith in your dreams. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணாம்னு நினைக்கிறேன் guys. டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த கேட்டர்பில்லர் ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறப்போகுது. கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கான டைம் வந்துருச்சு. உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது. ஈக்குவலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண போறீங்க. அண்ட் பாருங்க, உங்களோட கேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான கார்ட்ஸும் வந்திருக்கு. மேபி லைட் லாவெண்டர் ஆர் லைட் பிங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருக்கலாம். மேபி இந்த கலரை வந்து நீங்கள் வியர் பண்ணணுன்றதையும் யூனிவர்ஸ் சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கூட கொடுக்கலாம் அப்கமிங் டேஸில். ஸோ இந்த கலரை நீங்கள் வியர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பைல் நம்பர் 2. வாவ். ஓகே கைஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கைடன்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ், பிரேஸ்லெட்ஸ் இல்லை பர்சனல் ரீடிங் நீங்கள் எடுக்கணும்னாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கைஸ். உங்களுக்கு நான் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, bye.